தந்தை உயிரிழந்து விட்டதாக கூறி பட்டா வழங்க மறுத்த அதிகாரிகள் முன் தன் தந்தையை அழைத்து வந்து மகன் நிறுத்திய பரபரப்பு சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நான் மாற்றுத்திறனாளிக்கு நான் இலவச பட தனியாக கேட்டிருந்தேன். அது கேட்டிருக்கு எங்கள் அப்பா காலமாகி விட்டார் அப்படின்னு தாலுகாசில் இருந்து புகார் கொடுத்து நம்மளை மானம் இல்லாமல் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இருக்காரு சார் எங்கள் அப்பா. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சென்றாய பெருமாள். பார்வைத்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளியான இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி சில வருடங்களுக்கு முன் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் கண் பார்வை குறைபாடுடன் கூலி வேலை செய்தும் மாற்றுத்திறனாளிக்கான அரசு உதவித்தொகை பெற்றும் குழந்தைகளை காப்பாற்றி வந்திருக்கிறார் சென்றாய பெருமாள். இந்த சூழலில் தனக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் சென்றாய பெருமாள் கோரிக்கை மனு அளித்துள்ளார். மனு மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் சென்றாய பெருமாளின் தந்தை ஜெயராஜ் இறந்து விட்டதாகவும் அவருக்கு சொந்தமான 36.66 சதுர மீட்டர் இடமும் ஒரே வாரிசு என்ற முறையில் சென்றாய பெருமாளுக்கு வரும் நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க முடியாது என எட்டயபுரம் தாலுகா அதிகாரிகள் பதில் கொடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்து விரக்திக்கு உள்ளான சென்றாயன் உயிரிழந்து விட்டதாக கூறிய தன் தந்தையை அழைத்து வந்து அதிகாரிகள் முன் நிறுத்தி சம்பவம் செய்திருக்கிறார். என் பேரு சென்றாய பெருமாள். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் காலிமான பட்டாக்கு நான் இலவச பட்டாக்கு கேட்டிருந்தேன். நேரடியாக கலெக்டர் ஐயாட்ட கொடுத்தேன். உங்கள் அப்பா காலமாகி விட்டார், அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். எங்கள் அப்பா உயிரோட இருக்காங்க சார். ஆனால் நான் 2 பிள்ளைய வச்சு கஷ்டப்படுறேன். என் மனைவி கிடையாது. எல்லாமே விவோ RA தாஸ்கலருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எப்படி நான் உங்கள் அப்பா இறந்து விட்டாங்க, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் நல்லபடியான நடவடிக்கை எடுக்கணும். நான் மாற்றுத்திறனாளி. நான் பார்வை தெரியாமல் வேலை செய்ய முடியாமல் மாதம் 1500 வச்சுட்டு என் பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த விவகாரத்தில் கிராம நிர்வாக அலுவலகமும் தாலுகா அலுவலகமும் சென்றாயனை பாரபட்சம் இன்றி அலைக்கழித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக எட்டயபுரம் வட்டாட்சியர் சங்கர நாராயணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது இப்பிரச்சினை குறித்து தனக்கு தகவல் கிடைத்ததாகவும் சென்றாய பெருமாளுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் அச்சுப்பிழை இருப்பதாகவும் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்பா உயிரிழந்து விட்டார் என்ற அளவுக்கு கடிதத்தில் அச்சுப்பிழை நேரிடுமா என இந்த விவகாரம் விவாதப் பொருளாகி இருக்கும் நிலையில் இதுகுறித்து விரைவில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.